வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம் அத்தியாயம் 4A. விடியும் முன்பே ராஜாராமுக்கு விழிப்பு ஏற்பட்டு விட்டது. அவசரமாக குளியலை முடித்துக்கொண்டு பூஜைக்கு தயாராகி விட்டார். கீழே இறங்கி வந்தபோது சற்றென்று அந்த நினைவு காரின் டிக்கியில் முதல் நாள் மாலை கடையில் அவர் தாமே தேர்ந்தெடுத்து வாங்கிய புடவை பார்சல் இருந்தது. வேகமாக சென்று கரேஜின் கதவை திறந்து பார்சலை எடுத்து வந்தார். பூஜை அருகில் அதை ஒரு புறமாக வைத்துவிட்டு உட்கார்ந்தார். சுகுணாவும் உடனடியாக எழுந்து விரைவில் ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு பூஜை பொருள்கள் எல்லாவற்றையும் தட்டில் நிறைத்து தயாராக வைத்திருந்தாள். சிலுக் சிலுக்கென்று மெட்டி மெல்லாதிர சர்க்கரை பொங்கல் பாத்திரத்தை தூக்கி கொண்டு சர்க்கரையாக சிரித்தபடி அவள் உள்ளே வந்தபோது அந்த நாளின் ஞாபகத்திலே அவர் மேனி சிலிர்த்து போனார். இந்தா உனக்கு என்னுடைய பரிசு, நம்ம மன்னனால் பரிசு, போய் கட்டி கொண்டு சீக்கிரமா வா உத்தரவிட்டார். அட்டை பெட்டியை திறந்தாள். அவளுக்கு பிடித்தமான கரும்பச்சை வண்ணம். உடலில் சருகிய நட்சத்திரங்கள் பளிச்சென்று கண்களை சிமிட்டின. முழங்கால் வரை பட்டை பட்டையாக சருகியில் குட்டி யானைகள், சாரியாக ஊர்ந்த கரை, பிரமாதமான தலைப்பு, விலையும் பிரமாதமாகத்தான் இருந்தது. என்னங்க, கூரை புடவை போல இத்தனை பணத்தை போட்டு அவள் செல்லமாக சினிங்கிய போது அந்த அழகை ரசித்தார் அவர். கல்யாண புடவையைத்தான். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா? என் கண்ணுக்கு முன் அன்னைக்கு மணவரையில் நீ உட்கார்ந்திருந்தப்போ இருந்தாப்புலத்தான் இன்னைக்கும் இருக்கு. போய் கட்டிட்டு வா மகிழ்ச்சியோடு பணித்தார். அவள் என்ன புடவை உடுத்த வேண்டும், என்ன நகைகள் அணிய வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்வது கூட அவர்தான். விதவிதமான நகைகளில் அவளை அலங்கரித்து கண்களால் பார்த்து மகிழ்வதில் அவருக்கு அலாதியானதொரு திருப்தி. தமது ஆசை மனைவிக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தால் என்ன குறைந்தா போய்விடுவோம்? வாழ்க்கையில் அவள் கொடுத்த நிம்மதிக்கு விலை உண்டோ என்று எண்ணித்தான் வாங்கியிருந்தார். பூஜை முடிந்ததும் புது புடவை சர்சர்க்க உள்ளே வந்து கற்பூர ஜோதியை வணங்கி முருகன் படத்தின் மேலிருந்த பூச்சரத்தில் துளியை கிள்ளி தலையில் வைத்து கொண்டாள் சுகுணா. சற்றென்று கணவன் தன் தோலை பற்றி இழுப்பதை உணர்ந்து திடுக்கிட்டாள். என்னங்க இது? குழந்தைகள் வந்தால் பொய்யாக கடிந்து கொண்டு மெல்ல அவரது அணைப்பு நின்று நழுவி அப்பால் நகர்ந்தாள். இப்போது மறுபடியும் தாலியை கையில் எடுத்து கழுத்தில் கட்டணம் போல ஆசையாக இருக்கு. அப்படி ஒரு இளமை அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் அழுத்தி அவள் கன்னத்தை ஆசையுடன் கிள்ளினார். குங்குமமாக முகம் சிவந்து போனாள் அவள். இன்னும் கொஞ்ச நாள் போய் பேரன் பிறந்த பிறகு இப்படி பேசுங்க, நல்லா இருக்கும் கடிந்தாள். சர்க்கரை பொங்கலை கரண்டியால் அள்ளி அவரது உள்ளங்கையில் சிறிதளவு வைத்தாள். பிரசாதத்தை சாப்பிடுங்க, பிறகு இன்னைக்கு குழந்தைகளோடு உட்கார்ந்து கொஞ்சம் நிம்மதியாக காஃபி பலகாரம் சாப்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? அப்பா என்ன இனிப்பு! விழுங்கி கொண்டு அவளை பார்த்து உல்லாசமாக முறவளித்தார். வெல்லம் ரொம்ப போட்டுட்டேனா? கவனித்து தானே நானே பூஜைக்கு பிரசாதம் தயாரித்தேன். பொங்கலை சொல்லலை, உன்னோட வாழ்ந்த இந்த 22 வருஷங்கள் தந்த இனிமையை சொல்கிறேன். வெட்கத்திலே மூக்கும் கழுத்தும் கூனி கொண்ட உணர்வு அவளுக்கு. நெஞ்சிலே மகிழ்ச்சியின் பூரிப்பு. ராஜாராமுக்கு இது கை வந்த கலை என்பது அவளுக்கு தெரியும். இனிக்க பேசி மயக்கி தன் கைக்குள்ளே அவளை சிறைப்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியக்காரர்தான். தெரிந்த சங்கதி என்றாலும் அவர் புகழ்வதை கேட்க எத்தனை ஆனந்தமாக இருந்தது. கணவன் மனைவி என்று இருவரிடையே தானே உருவாகும் விவரிக்க முடியாத அந்த நேசத்தின் நெருக்கத்தை, பிரிக்க முடியாத பாசத்தை அவள் இப்படி தான் திவ்யாவுக்கு புரிய வைக்க முடியும்? அவர் அனுபவிக்கும் பொழுதுதான் புரியக்கூடிய விஷயம் இது. அம்மா அப்பா ஏக காலத்தில் பெண்ணும் பிள்ளையும் இறைந்து கூப்பிட்டதும் இருவருமே திடுக்கிட்டு போய்விட்டனர். ஞாயிற்றுக்கிழமை என்றால் படுக்கையை விட்டு சுலபத்தில் எழுந்துவிட மாட்டான் யுகேந்திரன். அவன் கூட குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக உடை உடுத்தி கொண்டிருந்தான். திவ்யாவும் அதிகாலை வேலையிலே தயாராகி விட்டிருந்தாள். கல்லூரியில் பிரெஞ்சு மொழியை பாடமாக எடுத்து படித்தவன் யுகேந்திரன். அவனுக்கு பிரெஞ்சு பாடகர் சார்லஸ் ஆசுனோவா மேல் அபார மோகம். தயாராக முன்னரையில் அவன் வைத்திருந்த டேப் ரெக்கார்டரின் பொத்தானை அழுத்திவிட்டு தான் வந்திருந்தான்.
சார்லஸ் ஆஸ்னோவா ஸ்பீக்கர் வழியே ஹாப்பி ஆனிவர்சரி என்று பாடிக்கொண்டிருந்தார். பின்னால் அவர்கள் கைகளில் ஆளுக்கு ஒன்றாக சுமந்து கொண்டிருந்த ரோஜாப்பூ மாலைகளை மந்திரவாதி போல் சற்றென்று முன்னால் பிடித்தார்கள். இந்தாங்கப்பா, இதை அம்மா கழுத்திலே போடுங்கோ. பெண் ராஜாராமை அதட்டினாள். மாலையை அவர் கையில் கொடுத்தாள். இந்தாங்க அம்மா, நீங்கள் அவர் கழுத்திலே போடுங்கோ. மகன் உத்தரவிட்டான். என்ன முழிக்கிற? குழந்தைகள் ஆசைப்படுறாங்க. பரிகாசமாக சிரித்தார். அந்த காலை வேளையில் அவரது அன்பு குகுந்தவர்களின் வட்டத்துக்குள்ளே அவர் பத்திரமாக இருக்கும் ஒரு தெம்பில் பேசினார். இருவரும் ஒருவருக்கொருவர் மாலையை அணிவித்து கொண்டனர். பக்கத்திலே அப்படியே நில்லுங்க, உங்கள் கல்யாணத்தின் போது உங்களை நான் பார்க்கலையே. விகேந்திரன் பரிகசித்து கொண்டே கையில் இருந்த கேமராவை தட்டிவிட்டான். பளிச்சென்று வெளிச்சம்பட்டு கண்கள் கூச அம்மா வெட்கத்துடன் சிரித்தாள். ஆமாம், நான் கூட கேட்கணும்னு இருந்தேன் யோகி. நீ ஏன் எங்கள் கல்யாணத்துக்கு வரலை? அப்போ எங்கே போயிருந்த? போதும், அவன்தான் அச்சு பீச்சு என்று ஜோக் அடிக்கிறானா? நீங்களுமா சேர்ந்துக்கணும்? வாங்க எல்லோரும், உங்களுக்கு என் கையாலேயே எல்லாம் பரிமாறேன். மகிழ்ச்சியுடன் அவள் சாப்பாட்டறைக்கு விரைந்தாள். அன்று காலை பகல் முழுவதும் அப்பா வெளியே போகவில்லை. காப்பி பலகாரத்திற்கு பின் வாரம் முழுவதும் படிக்காத பத்திரிகைகளுடன் மாடியில் அவற்றிலே நாட்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் படிப்பதும் பின்னர் தோட்டத்தை விரிப்பதுமாக பொழுதை ஓட்டினார். பகல் சாப்பாட்டின் போது கூட ஒரு கப் பாயாசத்தை அதிகமாக குடித்துவிட்டதன் ஆயாசம் பலத்த குரட்டை எழுப்பிக்கொண்டு பகல் முழுவதும் உறங்கிவிட்டார். மாலை பொழுது மங்க தொடங்கிய போது அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. முகத்தை கழுவி கொண்டார். முடியை வாரி கொண்டார். படுக்கையில் புரண்டு கசங்கிவிட்ட சட்டியை கயிற்றிவிட்டு இஸ்திரி போட்டு சுகுணா அடுக்கி வைத்திருந்த ஷர்ட்களில் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டார். பரிசை தூக்கி பத்திரமாக பையில் போட்டுக்கொண்டார். அப்போ நான் கொஞ்சம் வெளியிலே போயிட்டு வரட்டுமா? அவர் அம்மாவிடம் விடைபெறும் குரல் கேட்டது. படித்து கொண்டிருந்த கதை புத்தகத்தை வீசி போட்டுவிட்டு யுகேந்திரன் இறங்கி ஓடி வந்தான். அதற்குள் அம்பாசிடர் தோட்டத்தில் நின்று சாலைக்குள் மறைந்து விட்டது. கையில் இருந்த பலகாரத்தை காக்காய் தட்டி கொண்டு போனதும் விக்கித்து நிற்கும் குழந்தையைப் போல அம்மா மெல்ல சிரித்தபடி வராந்தாவிலே நின்று கொண்டிருந்தாள். அப்பாவோடு கூட ஓடிவிட்ட தன் உணர்வுகளை குக்கி போட்டு அவள் இழுத்து பிடிக்க முயற்சிப்பது போல்தான் அவன் கண்களுக்கு பட்டது. அன்று பிற்பகல் சாப்பாட்டிற்கு பின்னர் வருங்கால சம்பந்தியம்மாள் வந்து திவ்யாவை தங்களுடன் அழைத்து சென்று விட்டாள். அப்பாவை பற்றி என்னவெல்லாமோ தங்கையிடம் பேச வேண்டுமென்ற ஆத்திரம் அவனுக்கு. திவ்யா வீட்டில் இல்லை. தவித்து போனான். ரொம்ப போர் அடிக்கிறதம்மா, நானும் காரை எடுத்துகிட்டு வெளியில் கொஞ்ச நேரம் போய்விட்டு வரவா? கண்ட பசங்களோட பேசிட்டு நிற்காதே, போன சுருக்கோடு திரும்பிடு, ஊரை சுற்றிக்கிட்டு திரியாதே, அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மா எச்சரித்தாள். அவர் மட்டும் ஊரை சுற்றலாமா? நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரலாமா? கேட்க வேண்டும் போல் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. குழந்தையாக சிரித்த அம்மாவின் கபடமில்லாத முகத்தை பார்த்ததும் வார்த்தைகள் நெஞ்சிலே தங்கிவிட்டன. உங்கள் கல்யாண நாள் அன்று கூட அப்பா உங்களை ஏமாற்றுகிறார். ஏமாந்து கொண்டே இருங்கள். வாயை திறந்து பேசாத ஏமாளி பெண்கள் பலர் இருப்பதால் தான் அப்பா போல பல ஓநாய்கள் உலகத்திலே உலாவறாங்க. டேமிட், தனக்குள் முணுமுணுத்தான் அவன். நீயே பேசிக்கிறியே, என்ன விஷயம்? அம்மா கேட்டுவிட்டாள். ஒன்றுமில்லை. என் சிநேகிதனை பற்றி அவனுக்கு கல்யாணமாகி 1 வருஷமாகிறது. அதுக்குள்ளே மன வாழ்க்கை சலிச்சு போச்சு. ஆசாமி ஒரு நாளை போல் ராத்திரி வெகு நேரம் கழிச்சு வரானாம். லீவு நாளில் கூட வீடு தங்குறதில்லையாம். அவன் அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் அவனுக்கு தக்க புத்தி சொல்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அம்மா வாயை பொத்தி கொண்டு குலுங்க சிரித்தாள். உனக்கே இன்னும் கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளே தம்பதிகள் சண்டை பூசல்லையே தலையிட்டு குழப்ப பார்க்கிறியா? பிரித்தியாருக்கு சொல்கிற வயசா இது? நியாயம் எது அநியாயம் எதுன்னு பிரித்து பார்த்து தெரிஞ்சு கொள்கிற இள வயசு இது அம்மா. இதை விட சின்னவனாக இருந்தால் என்னை சுற்றி நடக்கிற அநியாயம் புரியாது. அமைதியாக இருப்பேன். புரிஞ்சாலும் துணிவாக பேச தெரியாது. இதுக்கு மேலே வயசாயிட்டா பணம் பதவியிலே மூழ்கி கொள்கைகளை காத்திலே பறக்க விட்டு நான் என்கிற அகந்தையிலே மூழ்கிடுவேன். அதனால் இதுதான் பக்குவமான வயது.
அநீதியை கண்டு சீறி எழும் புரட்சி மிக்க இளம் பருவம். என்னென்னவோ பேசுகிற, எனக்கு என்ன புரியுது? ஆமாம், முடியை வெட்டிக்கிட்டு எத்தனை மாதமாச்சு? அம்மா சாமர்த்தியமாக பேச்சை மாற்றினாள். ஒருத்தர் வாளை வெட்ட காத்திருக்கிறேன், அதுக்கப்புறம்தான் முடியை வெட்டிக்கிறதாக சபதம். யுகேந்திரன் கோபமாக சிரித்தான். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. வேகமாக வண்டியை ஓட்டாதே, திவ்யா வர நேரமாகும். நீயாவது சற்றுன்னு திரும்பினா நல்லா இருக்கும். அம்மா பேசிக்கொண்டே உள்ளே சென்று விட்டாள். இருட்டும் சமயம் கடற்கரையை விட்டு வண்டியை திருப்பினான் அவன். அரட்டை அடித்து ஓய்ந்து விட்ட நண்பர்கள் நானும் பசிக்கிறதடா, வழி இன்னைக்கு ஒன்றும் கிடையாதா என்று முறையிட்டான். பணக்காரி வீட்டு பையன் என்று அவனது நண்பர்களில் சிலர் ஹோட்டல் அருகே வந்ததும் அவன் பையில் தான் கையை வைப்பார்கள். நான் எப்பொழுதும் காலி பர்சுடன் தான் கிளம்பும் வழக்கம். டிரைவினுக்கு போயேண்டா, உசுப்பினான் பின் ஆசனத்தில் சாய்ந்தபடி சீட்டி அடித்து கொண்டிருந்த ரமேஷ். அவன் பர்சில் பணம் இருந்தது. ஓசி டிஃபனில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. டிரைவினுக்குள் காரில் செலுத்தி கொண்டே வந்த யுகேந்திரன் கண்களில் நீலாம்பாசிடர் பட்டிவிட்டது. திக்கென்ற உணர்வுடன் மெய்ப்பதறி மெல்ல காரை வேறு பக்கம் நிறுத்தினான். காருக்குள்ளேயே சாப்பிடலாமடா, எழுந்து உள்ளே போனால் கூட்டத்தில் அம்பிட்டு கொள்வோம். சோம்பேறி ரமேஷ் அழுத்து கொண்டது நல்லதாகப்பட்டது. பாதாம் கேக், மெதுவடை, சாம்பார், பேப்பர் தோசை, உப்மா என்று ஆளுக்கு ஒன்றை ஆர்டர் செய்துவிட்டு காருக்குள் சாய்ந்து கொண்டனர். யுகேந்திரன் கவனமெல்லாம் அந்த அம்பாசிடர் மேல் தான் இருந்தது. சற்று தொலைவில் தான் இருந்தது என்றாலும் அப்பா முழுமையாக டிரைவர் ஆசனத்தில் தெரிந்தார். அவர் பக்கத்தில் தலை நிறைய மல்லிகைப்பூவுடன் உட்கார்ந்திருந்த உள்ளி சேலைக்காரி யார்? அப்பா சமீபத்தில் கண்டெடுத்த குண்டுமுத்தா? யோசித்தபடியே ஊன்றி பார்த்தபோது பின்னாசனத்தில் ஒரு தலை அசைவது தெரிந்தது. ஈரில் அப்பி கொண்டு வந்த நிலவில் மரம் எழுப்பிய நிழலில் அதன் அடியில் நின்ற கார் மீது வெளிச்சம் பட வழி இருக்கவில்லை. அப்பா என்னவோ தேட விளக்கை போட்டார். ஒரே ஒரு கணம்தான். அதற்குள் அவன் பார்த்து விட்டான். சில தினங்களுக்கு முன் அவர்கள் வீட்டுக்கு கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து நின்றானே ஒரு பையன். கழுத்தின் கீழே முடிப்புரள, காதோரத்தில் கிருதாவும் அருமம் விஷயமாக உடம்பில் இழுத்து கொண்டு பதற்றத்துடன் நின்றானே, அவனேதான். ஆமாம், அவனுக்கும் அந்த பெண்ணிற்கும் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? திருமண நாள் என்று சொல்லி காலையில் அம்மாவுக்கு பரிசு வழங்கி அந்த நாளை விமர்சையாக கொண்டாடிவிட்டு இங்கே மாலையில் மங்கும் வெளிச்சத்தில் அப்பா இந்த பெண்ணுடன் என்ன கொண்டாடி கொண்டிருக்கிறார்? அன்று விமான நிலையத்தில் பார்த்த அமிர்தா இப்போது என்ன ஆனாள்? நாளைக்கு ஒரு புது கேஷா? இதே நிலையில் போய்கொண்டிருந்தால் வேலைக்கு ஒருத்தியோடு அப்பா கூத்தடிக்க தொடங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திவ்யா பார்க்காமல் போய்விட்டாளே. கோபத்திலே குதித்து போய் நேரே அப்பாவோடு சண்டைக்கே போயிருப்பாளே. இந்த சிநேகித பசங்கன் வேற கூட இருக்கிறான்களே, வழிகாரன்கள். அப்பாவி ரமேஷுக்கு நன்றாக தெரியும். அவனது அப்பாவும் இவருமாய் சேர்ந்து கொண்டு தானே கிளப்பிலே அட்டகாசம் பண்ணுறாங்க. அவரும் ஒரு மாதிரி தான். ஆனால் ரமேஷ் மூச்சு விட மாட்டான். பார்க்காதது போல் இருந்து விடுவான். நானும் ஒரு தகர டப்பா. அவன் நம் அப்பாவை பார்த்திருக்கிறான். பெரிய மனிதர்களை தெரிந்தது போல் காட்டிக்கிற ஒரு பலவீனம் பயலுக்கு. ஹலோ சார் என்று கூப்பிட்டு தொலைச்சிட்டால் அப்பா திரும்பி பார்ப்பார். மகனை பார்த்ததும் தடுமாறி போவார். பயந்துட மாட்டார். அவர் பெரிய பணங்காட்டு நிறையாச்சே. ஏதாவது கயிறு திரிப்பார். அப்பா காதலில் மட்டும் மன்னன் இல்லை, கதை விடுவதிலும் கை தேர்ந்த மன்னன். அப்பாவை இங்கே சந்திக்கக்கூடாது. பிறகு அந்த திட்டம் தவிடுபொடியாகி விடும். பல 100 எண்ணங்கள் அவன் மண்டைக்குள் சிதறின. தோசைக்காக காத்திருந்தான். அம்பாசிடர் நகரும் வழியாக தோன்றவில்லை. உள்ளே இருந்து எழுந்த சிரிப்பொலி அலை அலையாக காற்றில் மிதந்து காதுகளில் மோதிய போது பற்களை கடித்து கொண்டு கடை கண்ணால் பார்த்தான். அப்பா கதவை திறந்தார். அவர்கள் மூவரும் வெளியே வந்தனர். யுகேந்திரனுக்கு மூச்சு விடக்கூட பயமாகத்தான் இருந்தது. தடக் தடக்கென்று இதயம் தண்டவாளத்தில் ஓடும் ரயிலாக மார்புக்குள்ளே குதிக்க வேறு எங்கேயோ பார்ப்பது போல் கழுத்து வலிக்கும் வரை மறுபக்கம் முகத்தை திருப்பி கொண்டான். விளக்கு வெளிச்சம் பளிச்சென்று மேலே விழ அவர்கள் அருகே அப்பா வந்தபோது அவன் அரண்டு போய்விட்டான். டேய், உங்கள் அப்பாடா. நானும் பயல்
கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சியில் கிசுகிசுத்தான். உயிரே போய்விட்டது போன்ற அவமானத்தில் துடித்து போனான் யோகேந்திரன். பேசாமரு, உனக்கு அவரை தெரியும்னே இந்த இருட்டிலே டமாரம் கொட்ட வேண்டாம். காரோடு சுற்றிட்டு அலைகிறேன்னு என் கழுத்தை நெரிச்சிடுவார். அப்பா அடிக்குரலில் மெல்ல அதட்டினான். உன் தந்தை வந்திருக்காடா, உள்ளே போய் டிஃபன் சாப்பிட போகிறாப்புல இருக்கு. யாருடா அந்த சோனி பயல்? ஆஃபீஸாலா? அவர் செக்ரட்டரியா? ஏண்டா, உங்கள் கம்பெனியில் பென்ஷனோ செக்ரட்டரி இதெல்லாம் கிடையாதாமே? உங்கள் அப்பாவுக்கு பெண்கள் ஆண்களோடு வேலை செய்கிறது பிடிக்காதாமே? அறுத்து கொண்டிருந்தான் நானும். ஆனால் யுகேந்திரன் காதுகளிலே ஒன்றுமே கேட்கவில்லை. தங்கை என்றானே, திவ்யாவாது? ஒரு நிமிஷம் அவன் அதிர்ந்து போனான். அந்த பெண் சாயலில் திவ்யாவை போலத்தான் இருந்தாள். ஆனால் நிறத்தில் கொஞ்சம் மட்டம். அப்பா எங்கேயோ வம்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதொரு திகில் உணர்வு. தோசையை கொண்டு வந்து சர்வர் வைத்த போது அவனுக்கு வயிற்றை புரட்டியது. நானும் இதையும் சாப்பிடடா, எனக்கு வயிறு சரியில்லை. தட்டை அவன் பக்கம் நகர்த்தினான். நானும் ஒரு மினியேச்சர் குண்டோதரன். யார் எதை கொடுத்தாலும் வயிற்றுக்குள் தள்ளிவிடுவான்.